சேலம் மாவட்ட மக்களின் பிரச்சனைகளை களத்திலிருந்து விளக்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசுவதற்கு முன்பாக முதலில் சேலம் மாவட்ட மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை தொகுப்பாக பார்க்கலாம். சேலம் மாவட்டம் மேச்சேரி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 17 கிராம ஊராட்சிகளின் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. மக்களின் கோரிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம். மேச்சேரி ஊராட்சி ஒரு பேரூராட்சி 17 கிராம ஊராட்சி பஞ்சாயத்துக்களை உள்ளடக்கியது. 1,00,000க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் ஊராட்சி ஒன்றியத்தில் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் மக்கள் பிரதிநிதி இல்லாததால் கண்டுகொள்ளப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. மேச்சேரி என்ற பெயருக்கு காரணமான மேச்சல் ஏரி தற்போது சாயக்கழிவுகள் மற்றும் சாக்கடை கழிவுகளால் நிரம்பியுள்ளது. ஏரி முழுவதும் ஆக்கிரமிப்பு மற்றும் ஆகாய தாமரைகளால் சூழ்ந்திருப்பதாக கூறும் அப்பகுதி மக்கள் ஏரியை தூர்வாரி பராமரிக்க வேண்டும் என்கின்றனர். இந்த ஏரியில 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்க எல்லாரும் துணி துவைக்கிறது, மீன்பிடி போன்ற நல்ல தண்ணியே அந்த ஒரு காலத்துல இந்த பக்கம் இந்த ஏரி இருந்துச்சு. ஆனா இப்ப சாக்கடை கழிவு நீர்கள் முழுவதும் கலந்து இங்க இது ஒரு சின்ன கூவம் நதி மாதிரி மாறி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நிறைய புதிய நோய்கள் வருவதற்கு காரணமா இருக்குது. மேச்சேரியின் மையப்பகுதியில் பேரூராட்சிக்கு சொந்தமான இடத்தில் செயல்பட்டு வரும் பேருந்து நிலையத்திற்கு போதிய இடவசதி செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள். அதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலை ஓரத்திலேயே பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை இறக்கி விடுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியையொட்டியுள்ள கூனாண்டியூரில் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து 24 மணி நேர காவிரி குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது மேச்சேரி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. தற்போது நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கு பின் மக்கள் பிரதிநிதிகள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் மேச்சேரி ஊராட்சி மக்கள். புதிய தலைமுறைக்காக மேட்டூர் செய்தியாளர் பாலகிருஷ்ணன். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் முறையான கால்வாய் பராமரிப்பு இருப்பது விவசாயத்திற்கு அவசியமானது என்று கூறுகிறார்கள் அங்கிருக்கும் விவசாயிகள். காடையம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் எஸ்பாளையம், கணவாய்புதூர், டேனிஷ்பேட்டை உள்ளிட்ட மலை கிராமங்கள் உட்பட 17 ஊராட்சிகள் உள்ளன. இந்த ஒன்றியத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் விவசாயம் மட்டுமே பிரதான தொழிலாக உள்ளது. மேலும் இந்த ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள கஞ்சநாயக்கன்பட்டி, பூசாரிப்பட்டி, தாராபுரம், டேனிஷ்பேட்டை உட்பட சுமார் 10 கிராமங்களில் அனைத்து வகை பூக்களும் பயிரிடப்பட்டுள்ளன. இந்த ஒன்றியத்தில் நெல், மஞ்சள், கரும்பு, வாழை மற்றும் காய்கறிகள், கீரைகள் உள்ளிட்ட பயிர்களும் விவசாயம் செய்யப்படுகின்றன. மேலும் விவசாயத்தின் உப தொழிலாக கால்நடை வளர்ப்பு தொழிலும் செய்யப்படுகிறது. ஏரி குளங்களை நம்பி 10,000 ஏக்கர் பரப்பில் விவசாயம் நடக்கும் நிலையில் வரத்து கால்வாய்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் விவசாயிகள். தண்ணி எல்லா தண்ணியுமே வெளியேறி போயிடுச்சு. விவசாயத்தையே நம்பி வாழ்ற விவசாயிகள் இப்ப எந்த வழி வகையும் இல்லாம திண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். நெல், கிழங்கு, செவந்தி பூ இத்தான் அறுவடை செய்வாங்க. இவ்வளோ மழை காலம் மழை பெஞ்சும் அந்த பூமிக்கு சரியாக விவசாயம் தண்ணி எட்டல. தயவு செய்து இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்தல் வந்துச்சுன்னா அந்தந்த பிரதிநிதிகள் அவங்கவுங்க வார்டில் சுத்தம் பண்ணி அந்த மதுவுக்கு இதெல்லாம் அடைப்பெல்லாம் எடுத்து விட்டா அந்த விவசாயத்துக்கு போய் தண்ணி சேரும், நிலத்துக்கு தண்ணி சேரும். அந்த தண்ணியெலாம் அங்கங்கே அடைக்கிறதுனால இவ்வளோ மழை பெஞ்சும் கூட வறண்ட பூமியாக இருக்குது. கட்டுமான பணிகள், சாலைகள், குடிநீர் கட்டமைப்புகள் போன்ற பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு வந்தாலும் நீர்நிலைகள் மேம்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்பது காடையாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தின் கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. பசுமை வீடுகள், தனிநபர் கழிப்பிடம் கட்டுவது போன்றவற்றில் அண்மையில் நடந்துள்ள முறைகேடுகளை களைய வேண்டும் என்பதும் காடையாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 17 ஊராட்சிகளின் வலியுறுத்தலாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஓமலூரில் இருந்து தங்கராஜு. சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள மக்களின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து தற்போது பார்க்கலாம். மலர் சாகுபடிக்கு பெயர் பெற்றது சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி கிராமம். சூரியூர், திப்பம்பட்டி,
கண்காணிக்காத விட்டுட்டாங்க. இதன் விளைவாக என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி 2400 ஏக்கருக்கு மேலே பரப்பளவு கொண்ட ஏரி முழுசும் சுருங்கிடுச்சு. நீங்கள் முழுக்க சீம கருவேல மரங்கள் தான் மண்டி கிடக்கு. உத்தம சோழபுரம் ஒன்றியத்தில் மக்களின் மனநிலையுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். அவரிடம் பேசலாம். மோகன்ராஜ், நீங்க இருக்கக்கூடிய உத்தம சோழபுரம் ஒன்றியத்தோட முக்கிய பிரச்சனை என்ன? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன கோரிக்கைகள்லாம் முன்வைக்கிறாங்க? தினேஷ், நான் இப்போ நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடமானது வீரபாண்டிய ஒன்றியத்துக்கு உட்பட்ட உத்தம சோழபுரம், அதற்கு அருகாமையுள்ள ஆத்துக்கோடு. இந்த பகுதியில் முக்கியமான பிரச்சனை, அதாவது தலையாய பிரச்சனையாக இங்கே இருக்க மக்கள் சொல்கிறது, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த திருமணி முத்தாறில் கலக்கப்படும் கழிவுகள். நாம் நேரடியாக பார்க்க முடியுது. இங்கே வந்து தண்ணீர், அந்த திருமணி முத்தாற்றில் வந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அந்த தண்ணீரோட நிறமானது கருப்பு நிறமாக கழிவுகள், அதாவது சாயக்கழிவுகள் கலந்து கருப்பு நிறமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏராளமான நுரைகள் பொங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மழைக்காலங்களில் இந்த நுரையானது இங்கு இருக்கக்கூடிய தரைப்பாலத்தை மூழ்கடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு 15 அடி உயரத்திற்கு கூட இங்கே நுரை பொங்குவதையும் இப்பகுதி மக்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அதே போல் இந்த பகுதியில் நம்ம நின்றுகிட்டு இருக்க இதே வேளையில் ஒரு துர்நாற்றமும், அதாவது நெடியேறுங்கின்ற அளவுக்கு ஒரு துர்நாற்றமும் வீசுவதை நம்மளால் உணர முடியுது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில இந்த பகுதி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதியோட முக்கிய தொழிலானது விவசாயம். ஆனால் விவசாயிகள் இங்கே பல்வேறு பிரச்சனைகளை நாள்தோறும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அடிப்படை பிரச்சனை, குடிநீர், சாலை, சாக்கடை என பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதை இப்பகுதி மக்கள்கிட்டே பேசுவோம். சொல்லுங்கள், உங்கள் பகுதி என்னென்ன பிரச்சனைகள், அதாவது அடிப்படையாக உங்கள் பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது? தரைப்பாலம் ரொம்ப மட்டமாக போட்டாங்க. அதனால் வந்து மழை பெஞ்சு சேலம் மாவட்டம் தண்ணி வந்தாவோ அதுலேயே வந்து சாக்கடை தண்ணி கலந்து விட்டுறாங்க, அந்த சாயப்பட்ட தண்ணி கலந்து விட்டுறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க டெய்லியும் வந்து இதில் தான் போகுது. அந்த ஒரு 20 ஸ்கூல் வண்டினாசம் டெய்லியும் கிராஸ் ஆகும். அந்த பிள்ளைங்க வந்து போக முடியாத லீவ் போட்டுக்கிறாங்க. வாரத்துக்கு 2 டைம் லீவ் போட்டுக்கிறாங்க மழை காலத்தில். பெரும்பாலும் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க கொல்லம்பட்டி, அப்படி இல்லைங்களா வீரபாண்டி, பாலம்பட்டி சுற்றிக்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் போகிறாங்க. இதனால் ஏற்கனவே நாங்கள் பலமுறை வந்து இதுமாரி வந்து நியூஸ் கொடுத்துருக்குறோம். இதுவரையில் எந்த நடவடிக்கையுமே எங்களுக்கு எடுக்கலை. அதனால் வந்து மக்கள் நாங்கள்லாம் நீங்கள் ஒன்று கூடி இந்த பாலம், இந்த சாயப்பட்ட கழிவு, மற்றபடி இந்த கோழி இறைச்சி, வீணாக இறைச்சி, அந்த இது எல்லாமே இதில் கலக்கிறதுனால அந்த கொசுனால் அந்த டெங்கு, மலேரியா, அந்த இது போன்ற அந்த தொற்று நோய் எல்லாமே உருவாகுது. உங்கள் பகுதியில் முறையாக குடிநீர் வருதா? சாலை சாக்கடை வசதிகள்லாம் எப்படி இருக்குது? ரோடு வசதி ரொம்ப இதாக இருக்குது. குடி தண்ணீர் வந்து மாதத்துக்கு ஒரு இடம் வர்றது பெரிய பாடு. இது சுகாதாரம் பண்ணுறவங்க வராங்க, சும்மா ரவுண்டு கொண்டாந்து இந்த மருந்து மாதிரி தெளிச்சிட்டு போகிறாங்க. அது சுத்தமாக பண்ணுறதில்ல. இப்படி சாக்கடை தண்ணி இதெல்லாம் முறை வருது. குடி தண்ணீர் முக்கியமாக மாதத்துக்கு ஒரு இடம் வர்றது பெரிய பாடு. இப்படி வந்துகிட்டு இருக்குது. ரோடு சுத்தம் இல்லை. மெயின் உங்களுக்கு பாலம் போக்குவரத்துக்கு. குடிநீர் இல்லாதனால உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது? மற்ற பயன்பாட்டுக்கெல்லாம் எந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம்? குடிநீர் இல்லாதனால நாங்கள் போய் எங்கே போகணும்னா கொல்லாம்பட்டி போகணும், பெரியூர் போய் எடுத்துகிட்டு வரணும். இல்லைனா வந்து அரியனூர் போனால் தான் குடி தண்ணீர். இப்படி இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து பல முறை சொல்லி பார்த்தாச்சு. யாருமே எதுவும் கேட்குறதில்ல, கண்டுக்கிறதில்ல. அதேமாரி இது என்ன பண்ணுறது, வராங்க போகிறாங்க, இந்த மாதிரி பேட்டி உங்களை மாதிரி எடுக்கிறாங்க, போகிறாங்க, வந்து போடுறாங்க டிவியில்.
அதோட சரி. இப்போ நீங்களும் வந்திருக்கிறீங்க, நாங்களும் சொல்கிறோம். தினேஷ், இப்போ பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்க மக்கள் வந்து முக்கிய பிரச்சனை அப்படிங்கிறத காட்டிலும் அடிப்படை பிரச்சனைகளான குடிநீர், சுகாதாரம், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத காரணத்தினால இதெல்லாம் ஒரு குறையாகவே முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த பகுதியில் தலையாய பிரச்சனையாக இருக்கிறது இந்த திருமணி முத்தாறு பிரச்சனை தான். ஏன்னா இந்த பகுதியை ஒட்டி இருக்கிற கொண்டலாம்பட்டி, சீலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான சாயப்பட்டறைகள் இயங்கி வருது. அந்த சாயப்பட்டறைகளில் சுத்திகரிக்கப்பட்ட அந்த தண்ணீர், அந்த சாய கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் அப்படியே திருமணி முத்தாற்றில் திறந்து விடப்படுற காரணத்தினால பல்வேறு இன்னல்களுக்கு இப்பகுதி மக்கள் ஆளாயிட்டு இருக்காங்க. குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த பகுதியானது விவசாயத்தையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாகும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திருமணி முத்தாறு தான் முக்கிய நீராதாரமா இந்த பகுதியில் இருக்கு. இதுல சாயக்கழிவு கலக்கிறதுனால இங்க இருக்க பகுதி விவசாயிகள் வந்து முழுமையாக பாதிக்கப்படுறாங்க. நிலத்தடி நீர் மாசுபடுது, தென்னை மரங்கள் அழிந்து போவதாகவும் இப்பகுதி மக்கள் வேதனையோட தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த சாயப்பட்டறை பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அவ்வப்போது நடவடிக்கை எடுத்த போதிலும் கூட அது ஒரு கண்துடைப்பாகவே இருக்கு அப்படிங்கிறது ஒரு பொதுவான குற்றச்சாட்டா இருக்கு. இது குறித்து இப்பகுதியில் இருக்க விவசாயிட்ட பேசுவோம். நீங்க சொல்லுங்க, இந்த திருமணி முத்தாறுல சாயக்கழிவு கலக்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? அதாவதுங்க, தென்னை மரம்லாம் வந்து செத்து போச்சுங்க. இந்த தண்ணி சாயப்பட்ட கழிவு வர்றதுனால தென்னை மரம்லாம் நிறையா செத்து போச்சு. காட்டுக்கு 100 மரம், 50 மரம், 10 மரம், இப்போ எங்கெல்லாம் 20 மரம் தான் இருந்துச்சு, அதுலேயும் 10 மரம் செத்து போச்சு. இந்த சாயப்பட்ட கழிவு வர்றதுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம். ரெண்டாவது, இந்த தண்ணி வர்றதுனால இங்கே எங்களால் குடி இருக்க முடியலைங்க. சாயப்பட்டறை நிறுத்திவிட்டோன்னு சொல்கிறாங்க, மறுபடியும் சாயப்பட்டறை வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க தினேஷ், அது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்த பகுதியில் இருக்குது. இதெல்லாம் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு முழுமையாக களைய வேண்டும் அப்படிங்கிறத இப்பகுதியோட மக்களோட முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. தினேஷ், உத்தம சோழபுரம் மக்களின் பிரச்சனைகளை களத்திலிருந்து வழங்கியமைக்காக நன்றி மோகன்ராஜ்.